Multiplication of a matrices. To multiply two matrices, the number of column in first matrix must be equal to the number of rows in the second matrix. Consider the following multiplication of 3 cross 3 and 3 cross 2 matrix. அதாவது டூ மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணணும்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் 3 cross 3 எடுத்துக்கிறோன்னு வச்சுங்களேன். செகண்ட் மேட்ரிக்ஸ் வந்து நான் 3 cross 2 எடுத்துக்கிறோம். சரிங்களா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோவும் சேமாக இருந்தால் தான் மல்டிப்ளிகேஷன் பண்ண முடியும். இதான் ரூல். மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுக்கான ரூல் என்னன்னா குதிராம்பர் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸ் மஸ்ட் பி அதாவது த காலம் ஆஃப் இன் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம். சரிங்களா? ஃபஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து ஏ அப்படின்னு எடுத்துக்கிறோம். இது 3 cross 2 அப்படின்னா அப்போ பின்ற மேட்ரிக்ஸ் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 cross 3 அப்படின்னா இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம்னா 2 தானேங்க. செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோ ரெண்டும் சேமாக இருக்கணும். அப்படி இருந்தால் அந்த மேட்ரிக்ஸை நம்ம மல்டிப்ளை பண்ண முடியும். ஓகேங்களா? சப்போஸ் அப்படி இல்லை அப்படின்னா அந்த நம்பர் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் ஈக்குவலாக இல்லை அப்படின்னா மல்டிப்ளை பண்ண முடியாது. சரி, ஈக்குவலாக இருக்குது, மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நியூவாக வர மேட்ரிக்ஸ் அந்த மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு ஆன்சர் வரும் இல்லையா? அதோட ஆர்டர் என்னவா இருக்கும் தெரியுங்களா? இந்த பேலன்ஸ் இருக்குது பாருங்கள், இதில் 3 இருக்கா பேலன்ஸு, இங்கே 3 இருக்கா. அப்போது அந்த நியூ மேட்ரிக்ஸுடைய ஆர்டர் என்னவா இருக்குன்னா 3 cross 3 இருக்கும். சரிங்களா? இதுதான் ரூல். மல்டிப்ளிகேஷன் ரூல் தான். ஏன்னா நம்ம அடிஷன் மாதிரி பண்ண அடிஷன் வந்து ஆர்டர் சேமாக இருந்தால் நம்ம வந்து ஆட் பண்ணலாம். அதேமாதிரி ஆர்டர் சேமாக இருந்துச்சுன்னா நம்ம சப்ராக்ஷன் பண்ண முடியும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. ஆர்டர் சேமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. அவங்க சொல்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? இதான் ரூல். ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய காலம் செகண்ட் மேட்ரிக்ஸுடைய ரோ ரெண்டும் சேமாக இருக்கணும். சேமாக இருந்தால் மல்டிப்ளை பண்ணலாம். அப்படி மல்டிப்ளை பண்ணால் வர நியூ மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து அந்த ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸுடைய ரோவும் செகண்ட் மேட்ரிக்ஸோட காலமும் சேர்ந்தா என்ன மேட்ரிக்ஸ் அந்த ஆர்டர் ஃபார்ம் பண்ணுமோ அந்த ஆர்டர் இருக்கும். அப்படின்றது தான் மல்டிப்ளிகேஷனோட ரூல். சரிங்களா? இப்போ எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு சம் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ். நம்ம அடிஷனுக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் நிறைய பார்த்தோம். கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்லாம் பார்த்தோம் அடிஷனுக்கு. அது மாதிரி மல்டிப்ளிகேஷனுக்கு அதே மாதிரி ப்ராப்பர்ட்டி இருக்குது. என்ன அப்படின்னா மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் நாட் கம்யூட்டேட்டிவ். அதாவது ஏபியும் மல்டிப்ளை பண்ணுறோம், பிஏவும் மல்டிப்ளை பண்ணால் நாட் ஈக்குவலாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஈக்குவலாக இருக்கலாம், ஆனால் கன்ஃபார்மாக ஈக்குவலாக இருக்குன்னு சொல்ல முடியாது. இதுவே ஏ ப்ளஸ் பி ஈக்குவல் டு பி ப்ளஸ் ஏ, இதான் கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா அடிஷனுக்கு. சரிங்களா? ஆனால் மல்டிப்ளிகேஷன் ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ. சரிங்களா? ரொம்ப முக்கியமான பாயிண்ட். அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் இஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ஓவர் மேட்ரிக்ஸ் அடிஷன். அதாவது டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி பாருங்க, ஏ இன்ட்டு பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு ஏபி ப்ளஸ் ஏசி. அதாவது பியும் சியும் ஆட் பண்ணி வர ஆன்சரை ஏவை கூட மல்டிப்ளை பண்ணாலும் சரி, ஏவும் பியை மல்டிப்ளை பண்ணி அப்புறம் ஏவும் சியை மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணாலும் ரெண்டும் சேமாக இருக்கும். இதான் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ரைட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. இது வந்து லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? அந்த சியை உள்ள மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏசி பிசி, அதான் லெஃப்ட் டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். அடுத்தது மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் ஆல்வேஸ் அசோசியேட்டிவ். நம்ம அடிஷனில் வந்து அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி பார்த்தோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அந்த மாதிரி இங்கே ஏ இன்ட்டு பிசி ஈக்குவல் டு ஏபி இன்ட்டு சி. இதான் வந்து மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனில் அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணும். அடுத்தது மல்டிப்ளிகேஷன் ஆஃப் மேட்ரிக்ஸ் பை ஏ யூனிட் மேட்ரிக்ஸ். இப்போ ஒரு மேட்ரிக்ஸை யூனிட் மேட்ரிக்ஸால் மல்டிப்ளை பண்ணுறோம். ஏ இன்ட்டு ஐ பி மேட்ரிக்ஸ் 831 241 531. ஃபைண்ட் ஏபி. ஃபைண்ட் ஏபினா ஏவும் பி மல்டிப்ளை பண்ண சொல்கிறாங்க. ஏபி ஓகேங்களா? முதல்ல மல்டிப்ளை பண்ண முடியுமான்னு பார்க்கணும். பாருங்களேன், ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட ஆர்டர் வந்து 2 cross 3, செகண்ட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 3 cross 3. இப்போ பாருங்கள், இது சேமாக இருக்கா? ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோடைய ரோவும் வந்து சேமாக இருக்கிறதுனால அப்போ மல்டிப்ளை பண்ண முடியும். சரிங்களா? மல்டிப்ளை பண்ண முடியும். அப்படி மல்டிப்ளை பண்ணால் வர நியூ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவாக இருக்கும்? 2 cross 3. சரிங்களா? அந்த நியூ மேட்ரிக்ஸ் இருக்குல்ல ஏபி மேட்ரிக்ஸு, அதோட ஆர்டர் வந்து 2 cross 3. சரிங்களா? சரி, எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஏ மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறோம், எழுதியாச்சு. இன்ட்டு பி மேட்ரிக்ஸ் எழுதிட்டோம். எப்படி மல்டிப்ளை பண்ணோம்னா கேர்ஃபுல்லாக கவனிச்சிங்க. இந்த ரோவை எடுத்துக்கிட்டு காலமில் இருக்கிற நம்பரோட மல்டிப்ளை பண்ணும். ரோவை எடுத்துக்கிட்டு காலமில் இருக்கிற நம்ம நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும். சரிங்களா? இதான் மேட்ரிக்ஸ். ரோவை எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு ரோ எடுத்துங்களேன். ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு காலமில் எப்படி தான் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? இதில் ஃபஸ்ட் நம்பரோட மல்டிப்ளை 1 × 8 8. அடுத்தது செகண்ட் நம்பரோட மல்டிப்ளை பண்ணணும் 2 × 2 4. அடுத்து 0 × 5 வந்து 0. ஆக்சுவலாக இது மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணி மூணுத்தையும் ஆட் பண்ணணும். அதுதான் ஆன்சரே. சரிங்களா? அப்படியே தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணி போடுறது இல்லை. இந்த 3 டேர்ம் இருக்கு இல்லையா, 1 to 0, அதை எடுத்து 8 to 5 கூட மல்டிப்ளை பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். முடிஞ்சிருச்சிங்களா? திரும்ப அதே ரோ, திரும்ப பாருங்கள், அகைன் அதே ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலமாக கூட பண்ணணும். அது இங்கே ஒரு ஆன்சர். சரிங்களா? பாருங்கள், 3 × 1 3, 2 × 4 வந்து 8,
0 இன்ட்டு 0 இன்ட்டு 3 வந்து 0. அடுத்தது அதே ரோ திரும்ப நல்லா புரிஞ்சு ஒரு ரோ எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் ரோ எடுக்கிறேன்னு வச்சுங்களேன், எத்தனை காலம் இருக்கோ ஒவ்வொரு காலம் இப்போ ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டேன், அதை ஃபர்ஸ்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணிட்டு அடுத்து செகண்ட் காலமோட மல்டிப்ளை அடுத்து தேர்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணும். 1 இன்ட்டு 1 1, 2 இன்ட்டு 1 2, 0 இன்ட்டு 1 0. அடுத்தது இது முடிஞ்சிச்சுமா. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு எத்தனை காலம் இருக்கு அத்தனை காலம் மல்டிப்ளை பண்ணணுமா, சரிங்களா? 3 காலம் இருக்கு, அப்போ 3த்தையும் மல்டிப்ளை பண்ணி போட்டாச்சு. அடுத்து இப்போ செகண்ட் ரோ வந்துட்டோம். செகண்ட் ரோ வந்துட்டு செகண்ட் ரோவில் எடுத்துக்கிட்டு ஃபர்ஸ்ட் காலமாக கூட மல்டிப்ளை பண்ணும். 8 3s are 24, 2 இன்ட்டு 1 2, 5 இன்ட்டு 5 25. அடுத்தது அதே ரோ செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலமோட மல்டிப்ளை 3 3s are 9, 1 இன்ட்டு 4 4, 5 3s are 15. அடுத்து அதே ரோ எடுத்துக்கிட்டு தேர்ட் காலமாக விடும். 3 இன்ட்டு 1 3 இன்ட்டு 1 3, 1 இன்ட்டு 1 1, 5 இன்ட்டு 1 5. இப்போ இதை ஆட் பண்ணணுமா? அந்த பாருங்க 8 4 0 இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிங்கன்னா 12 வந்துருச்சுங்களா ஆன்சரு. இந்த 3 8 ஆட் பண்ணால் 11, 1 2 ஆட் பண்ணால் 3, இங்கே இதை ஆட் பண்ணிங்கன்னா 49 51. அப்போ இதை ஆட் பண்ணிங்கன்னா 19 28. அடுத்து இதை ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 9. அவ்வளோதான். இதான் வந்து ஏபி மேட்ரிக்ஸ். ஏவும் பியும் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டோம், சரிங்களா? அடுத்தது பாருங்க எக்ஸாம்பிள் 3.65. இப்போ பாருங்க ஏபி மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் ஏபி அண்ட் பிஏ, செக் ஏபி ஈக்குவல் டு பிஏ. அதாவது ஏபியும் ஏவும் பியும் மல்டிப்ளை பண்ணும், அப்புறம் மாற்றி பியும் ஏவும் மல்டிப்ளை பண்ணும், ரெண்டும் ஈக்குவலான்னு செக் பண்ண சொல்கிறாங்க, சரிங்களா? பாருங்க ஃபர்ஸ்ட் பாருங்க ஏபி. ஃபர்ஸ்ட் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிட்டாங்களா, அடுத்து பி மேட்ரிக்ஸ் எழுதிட்டாங்க. எப்படி மல்டிப்ளை பண்ணோம்? இந்த ரோவை எடுத்துக்கிட்டு காலமாக கூட மல்டிப்ளை பண்ணணும். கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ரோ என்ன இருப்பாருங்க 2 1, அதை எடுத்து காலமில் இருக்கிற 2 1 மல்டிப்ளை பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணணும். 2 இன்ட்டு 2 4, இந்த 1 இன்ட்டு 1 வந்து 1 முடிஞ்சிச்சுங்களா? அதே ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் வரும். 2 இன்ட்டு 0 0, 1 இன்ட்டு 3 வந்து 3, அப்போ 0 + 3. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபர்ஸ்ட் காலம் மல்டிப்ளை 1 இன்ட்டு 2 2, 3 இன்ட்டு 1 3, 2 + 3. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலம் மல்டிப்ளை 1 இன்ட்டு 0 0, 3 3s are 9. ஓகேங்களா? இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம். 4 + 1 5, 0 + 3 3, 2 + 3 5, 0 + 9 வந்து 9. அவ்வளோதான். ஆன்சர் வந்து 5359. ஓகேங்களா? இதான் வந்து ஏபி மல்டிப்ளை பண்ணிட்டோமா? அடுத்து பாருங்க பிஏ மல்டிப்ளை பண்ணும். பினா முதல்ல பி மேட்ரிக்ஸ் எழுதிக்கணும், அப்புறம் ஏ மேட்ரிக்ஸ் எழுதிடும், சரிங்களா? மல்டிப்ளை பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பாருங்க பி மேட்ரிக்ஸோட ரோவை எடுத்துங்க. ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துக்கிட்டு எதோட மல்டிப்ளை பண்ணோம்? ஃபர்ஸ்ட் காலமாக கூட மல்டிப்ளை பண்ணும். ரோவை எடுத்துக்கிட்டு காலமாக கூட பண்ணும், சரிங்களா? எப்பயுமே இது பாருங்க மல்டிப்ளிகேஷன்றது ரோவை எடுத்துக்கிட்டு இந்த ஆர்டரில் பண்ணும், காலமாக கூட மல்டிப்ளை பண்ணும். இப்படி தான் எடுத்து பண்ணணும். இதில் இருக்கிற நம்பர்ஸ் எடுத்துகிட்டு இதில் இருக்கிற நம்பரோட பண்ணணும், கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 3 நம்பர்ஸ் இருந்துச்சுன்னா அப்போ காலம்லேயே 3 நம்பர் இருக்கும். அதனால தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸுடைய காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் சேமாக இருக்கணும்னு சொல்கிறதுக்கான ரீசன் தான். ஓகேங்களா? ரைட். பாருங்க இப்போ இதில் எப்படி மல்டிப்ளை பண்ணி பாருங்க. இந்த 2 ஃபர்ஸ்ட் நம்பர் எடுத்துட்டு ஃபர்ஸ்ட் காலம் ஃபர்ஸ்ட் ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் ஆகும். 2 இன்ட்டு 2 4, 0 இன்ட்டு 1 0. அடுத்து அதே ரோ எடுத்துட்டு செகண்ட் காலம் ஆகும். 2 இன்ட்டு 1 2, 0 இன்ட்டு 3 0. ஓகேங்களா? அடுத்த ரோ எடுத்துக்கங்க. ரோ எடுத்துட்டு காலமாக இருப்போம். 1 இன்ட்டு 2 2, 3 1s are 3. அடுத்தது 1 இன்ட்டு 1 1, 3 3s are 9. ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க. 4 + 0 4, 2 + 0 2, 2 + 3 5, 1 + 9 வந்து 10. அவ்வளோதான். இப்போ பாருங்க ஏவும் பியும் ஏபி பிஏ ரெண்டும் சேமாக இருக்கா பாருங்க. ரெண்டுமே நாட் ஈக்குவல். ஏபி நாட் ஈக்குவல் டு பிஏ, ரெண்டும் வந்து ஈக்குவலாக இல்லை, சரிங்களா? அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. எக்ஸாம்பிள் 3.66. ஏ மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 - 2 √2, அப்புறம் √2 2, அண்ட் பி மேட்ரிக்ஸ் 2 √2 - √2 2. சரிங்களா? இப்போ என்ன கேட்குறாங்கன்னா ஷோ தட் ஏ அண்ட் பி சாட்டிஸ்ஃபை கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி வித் ரெஸ்பெக்ட் டு த மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன். அதாவது இது வந்து கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டின்னு என்ன? ஏபி ஈக்குவல் டு பிஏ. அதாவது மல்டிப்ளிகேஷனுக்கு மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷனுக்கு கம்யூட்டேட்டிவ் ப்ராப்பர்ட்டி ஏபி ஈக்குவல் டு பிஏ. அப்போ ஏபியும் பிஏவும் மல்டிப்ளை பண்ணலாமா? முதல்ல வந்து ஏபி எடுத்துக்கலாமா? முதல்ல ஏ மேட்ரிக்ஸ் எடுத்து பி மேட்ரிக்ஸோட மல்டிப்ளை. எப்படி மல்டிப்ளை பண்ணிங்க? ரோவை எடுத்துக்கிட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணிங்க, இல்லைங்களா? பாருங்க இந்த ஃபர்ஸ்ட் நம்பர் பண்ணுமா, இதில் செகண்ட் நம்பர் இந்த செகண்ட் நம்பரோட பண்ணணும், சரிங்களா? இதான் அந்த ரூல். அப்போ 2 இன்ட்டு 2 ஆகிடும் 4. நல்லா புரிஞ்சுங்க. இந்த -2 √2 இருக்கு இல்லையா, -2 √2 இன்ட்டு ஒரு -√2. ஆக்சுவலாக இந்த மைனஸ் என்ன ஆகிடும்னா ப்ளஸ் ஆகிடும். இந்த 2 அப்படியே இருக்கு. இந்த ரூட்டு இன்ட்டு ரூட்டு கேன்சல் ஆகிடும். அப்போ 2, அப்போ 4 தான் வரும். அதுதான் இங்கே போட்டிருக்காங்க. அடுத்து அதே ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலமோட பண்ணால் இங்கே 2 இருக்குது, இங்கே வந்து 2 √2 இருக்குது. அப்போ மல்டிப்ளை பண்ணின்னு வச்சுக்கோங்க 4 √2 வரும். 4 √2 போட்டாச்சு. அடுத்தது இந்த செகண்ட் நம்பர் பண்ணும்போது இங்கே 2 இருக்குது, இங்கே -2 √2
இன்ட்டு 2 அப்படின்னா ஒரு -4√2 வரும். இங்கே 4√2 -4√2. அடுத்தது பாருங்கள், இந்த செகண்ட் ரோ எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு காலமோட பண்ணால் 2 இன்ட்டு √2 இன்ட்டு 2 வந்து 2√2. அதேமாதிரி இங்கே 2 இன்ட்டு -√2 வந்து அதாவது -2√2. அடுத்து அதே ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலமோட பண்ணால் √2 இன்ட்டு 2√2 2√2 இன்ட்டு √2 2 இன்ட்டு இந்த √2 இன்ட்டு √2 ஆகிடும் 2 ஆகிடும். அப்போ 4. அதேமாதிரி இது 2 இன்ட்டு 2 4 அவ்வளோதான். இப்போ ஆட் பண்ணி பார்க்கலாம் 8. இது ஆக்சுவலாக 0 ஆகிடும். +4√2 -4√2. அதே இதுவும் 2√2 -2 0 இது 8. அப்போ 8008ன்னு வந்திருக்கு. இது ஏபியோட வேல்யூ. இதே மாற்றி பண்ணுங்கள், பிஏ பண்ணுங்கள். பிஏ பண்ணிங்கன்னா அதே ரோவை எடுத்துக்கிட்டு காலமோட மல்டிப்ளை பண்ணால் 2 இன்ட்டு 2 2. இதை மல்டிப்ளை பண்ணால் அதே 4 தான் வரும். திரும்ப அதே ரோ எடுத்துக்கிட்டு செகண்ட் காலமோட பண்ணால் 2 இன்ட்டு -2√2 வந்து -4√2. அதேமாதிரி இது மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 4√2 வரும் ப்ளஸ்ஸு. அடுத்து செகண்ட் ரோ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு காலமோட பண்ணால் -√2 இன்ட்டு 2 இல்லையா? அப்போ -2√2. அதேமாதிரி +√2 2√2 வரும். அடுத்து இந்த டேர்ம் எடுத்து லாஸ்ட் காலமோட பண்ணுறீங்கன்னு வச்சுங்களேன். செகண்ட் ரோ எடுத்துகிட்டு செகண்ட் காலமோட மல்டிப்ளை பண்ணால் இது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். 2 √2 இன்ட்டு √2 2 4 ஆகிடும். சரிங்களா? இந்த 2 இன்ட்டு 2 வந்து 4. இதுவும் அதே தான் 8008 தான் வருது. அப்போ ரெண்டும் சேமாக வருதுங்களா? அப்போ ஏபி ஈக்குவல் டு பிஏ கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுது. அதாவது எல்லாத்துக்கும் கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொல்ல முடியாது. ஒரு சில சம்முக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் அடிஷனில் அப்படி கிடையாது. எந்த சம்மாக இருந்தாலும் கம்பேரிட்டிவ் ப்ராப்பர்ட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அடிஷனில். எந்த ப்ராப்ளமாக இருந்தாலும் A + B = B + A. ஆனால் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேஷன் பார்த்தோன்னா ஒரு சில சம்முக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணும், ஒரு சில சம்முக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணாது. சரிங்களா? எக்ஸாம்பிள் 3.67 சால்வ் 2112xy = 45. ஃபர்ஸ்ட் லெஃப்ட் சைடில் ஆக்சுவலாக 2 மேட்ரிக்ஸ் இருக்கு, ரெண்டுமே மல்டிப்ளேயில் இருக்கு. கரெக்டுங்களா? மல்டிப்ளேயில் இருக்கு. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸ் வந்து 2x2 ஆர்டரு, செகண்ட் மேட்ரிக்ஸ் ஆர்டர் வந்து 2x1. அப்போ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ண முடியுமானா மல்டிப்ளை பண்ண முடியும். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸ் ரோவும் சேமாக இருக்கு. அப்படி பண்ண நியூ மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன வரும்? 2x1 வரும். சரிங்களா? ஸோ அதுதான் 2x1 வந்தாதான் லெஃப்ட் சைடில் 2x1 வந்தாதான் ரைட் சைட்லையும் 2x1 தான் இருக்கு ஆர்டர். அப்பதான் நம்ம ஈக்குவேட் பண்ண முடியும். ஆர்டர் சேமாக இருந்தால் தான் ஈக்குவேட் பண்ண முடியும். சரி, முதல்ல மல்டிப்ளை பண்ணுறாங்க பாருங்க. இந்த ரோவை எடுத்துக்கிட்டு அப்படியே காலமோட மல்டிப்ளை பண்ணும். 2 இன்ட்டு எக்ஸ் 2x 1 இன்ட்டு y ப்ளஸ் ஆட் தானே பண்ணிக்கும். ஒரு ரோ எடுத்துக்கிட்டு காலமோட மல்டிப்ளை ஆட் பண்ணும் இல்லையா? 2x + y அவ்வளோதான் ஆன்சர். ஏன்னா இதை ஆட் பண்ண முடியாது, நம்பர் இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். இது வேரியபிள் இருந்தாலும் 2x + y அப்படியே வச்சுங்க. அடுத்தது செகண்ட் ரோ அவ்வளோதான், ஒரே காலம் தான் முடிஞ்சிருச்சு. அடுத்தது செகண்ட் ரோ எடுத்துகிட்டு மறுபடியும் பண்ணுறோம். ஏன்னா அந்த ரோ முடிஞ்சிருச்சு இல்லைங்களா? ஒரு ரோ எடுத்துக்கிட்டு காலம் முடிச்சிட்டோம். இதுக்கு அடுத்தது காலம் இருந்தால் தான் அதே ரோவை எடுத்துகிட்டு பண்ணுவோம். காலமே இல்லை, அப்புறம் விட்டுட வேண்டியதான். அடுத்தது செகண்ட் ரோ வந்துட்டோம். செகண்ட் ரோ வந்துட்டு மறுபடியும் ஃபர்ஸ்ட் காலம் 1 இன்ட்டு எக்ஸ் எக்ஸ் 2 இன்ட்டு y 2y + 2y அவ்வளோதான். இப்போ ஈக்குவேட் பண்ணணும் பாருங்க. இப்போ லெஃப்ட் சைடில் இருக்கிறது 2x1 தான். ஆக்சுவலாக அது வந்து ரோ வந்து 2, ஆர்டர் வந்து 1 தான். அப்போ இங்கே ஈக்குவேட் பண்ணிங்கன்னா 2x + y = 4. இது ஒரு ஈக்குவேஷன். x + 2y = 5 ஈக்குவேட் பண்ணி இப்போ என்ன பண்ணலாம்னா ரெண்டு ஈக்குவேஷன் இருக்குது. இப்போது நம்ம எலிமினேஷன் மெத்தடில் போடுறாங்க. நம்ம லோயர் கிளாஸில் 9th படிச்சிருப்போம். எலிமினேஷன் மெத்தட் எப்படின்னா ஏதாவது ஒரு வேரியபிள் வந்து சேமாக மாற்றணும். ஒன்று ஒய்யை சேம் ஆக்கணும், இல்லை எக்ஸை சேம் ஆக்கணும். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செகண்ட் ஈக்குவேஷனை எக்ஸை சேம் ஆக்குறாங்க. இந்த செகண்ட் ஈக்குவேஷனுக்கு இல்லையா, அதை -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. -2ஆல் மல்டிப்ளை பண்ணுறாங்க. மல்டிப்ளை பண்ணோம்னா இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். -2 இல்லை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஏற்கனவே 2x + y = 4 இருக்குது. இந்த செகண்ட் ஈக்குவேஷனை 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 2x + 4y = 10. அப்புறமா செப்பரேட் பண்ணணும். சரிங்களா? அது பாருங்கள், 2ஆல் மல்டிப்ளை பண்ணி அப்புறம் செப்பரேட் பண்ணால் தான் இங்கே மைனஸ் கொடுத்துருக்காங்க. செப்பரேட் பண்ணணும். செப்பரேட் பண்ணால் சைன் சேஞ்ச் பண்ணலாமா? இந்த எக்ஸ் கேன்சல் ஆகிடும். 2x 2x கேன்சல் ஆச்சுன்னா -4y +y போச்சுன்னா -3y = இங்கே சைன் சேஞ்ச் பண்ணணும்னு வச்சுங்களேன், -6 வரும். அப்போது -3y = -6. அப்போ y = -6/-3 கேன்சல் பண்ணால் 2, y = 2. இப்போ இந்த y = 2 எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணலாம்? நம்ம 1லேயே 2லேயே சப்ஸ்டிட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2ல் சப்ஸ்டிட் பண்ணணும்னு வச்சுக்கேன், x + 2 இன்ட்டு y இருக்க இடத்துல 2 = 5. 2 இன்ட்டு 2 4 அந்த பக்கம் மைனஸ் ஆகிடும். அப்போ x = 5 - 4. அப்போ x = 1. அப்போ எக்ஸோட வேல்யூ 1, ஒய்யோட வேல்யூ வந்து 2. ஸோ அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எக்ஸோட வேல்யூ வந்து 1, ஒய்யோட வேல்யூ வந்து 2.